அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், உங்களை நான் பெரிதாக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையில் அன்பை பெரிதாக்க போகிறேன், சமானத்தை பெரிதாக்க போகிறேன், ஐஸ்வர்யத்தை பெரிதாக்க போகிறேன், உங்கள் கூடாரத்தை பெரிதாக்க போகிறேன் அப்படிங்கிறார். வாசிங்க சங்கீதம் 103:11. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எல்லாம் கைத்தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு தேவை கிருபை. அந்த கிருபையை 2025 கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் 2026 என் கிருபையை உங்களுக்கு நான் ரொம்ப பெருசாக கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அவர் கிருபை, கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு அவர் கிருபை எப்படி இருக்க போதா? எப்படி இருக்க போகுது? எல்லாம் சொல்லுங்க. இந்த 2026 நல்லா சொல்லுங்கம்மா. 2026 கர்த்தருடைய கிருபை எனக்கு எனக்கு பெரிதாக இருக்க போகிறது. 1 நாளாகமம் 4:10. ஒரு ஆள் வாசி. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. எல்லாம் சொல்லுங்க. தேவனே தேவனே என்னை ஆசீர்வதித்து. அப்புறம் என் எல்லையை பெரிதாக்கி. எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய எல்லையை பெரிதாக்கி. அப்புறம் உமது கரம் என்னோடு இருந்து. உங்களுடைய கரம் என் கூட இருந்து. சொல்லுங்க சொல்லுங்க. ஏசப்பா உங்க கரம் என் கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு. இந்த வருஷத்துல எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாத அளவுக்கு. சொல்லுங்க. இந்த வருஷத்துல எந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாத அளவுக்கு. அப்புறம் அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த யாபேஸ் எப்படின்னா, என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்க அப்படிங்கிற. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தீங்கு என்னை அணுகாத அளவுக்கு, தீங்கு எனக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவது, காக்க கடவுது அப்படிங்கிற. அப்படின்னா வெறும் ஆசீர்வாதம் மட்டும் கேட்காதீங்க. ஆசீர்வாதம் கேட்டுட்டு எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாது, எந்த துக்கமும் எனக்கு வரக்கூடாது, எந்த விளைவும் எனக்கு வரக்கூடாது. இயேசு. எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவே 2026 என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி எந்த தீங்கும், விளைவின தீங்கு, சமான குலைச்சல் தீங்கு, நிந்த தீங்கு, அவமான தீங்கு என் பக்கத்தில் என் குடும்பத்தில் வராத அளவுக்கு என்னை காத்து என்னை கரம் பிடித்து நடத்துங்க. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஆகாய் 2:9. பிந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலோ இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று. எல்லாம் சொல்லுங்க. தகப்பன, இந்த ஆலயத்தில் 2025 மகிமையை காட்டிலும் 2026 மகிமை மிகவும் பெரிதாக இருக்க போகிறது. கையா தட்டா பகமை செலுத்துவோம். மகிமையை பெருக பண்ணுகிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக ஊத்த போறார் இந்த வருஷம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை அளவில்லாமல் ஊற்ற போகிறது. கைதை டப்பகமையும் செலுத்துங்க. அல்லேலூயா. கடைசி ஒரு வசனம் சங்கீதம் 31:19. பயந்தவர்களுக்கு உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கு. இங்க பாருங்க. தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிற, தேவன் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிற எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இந்த வருஷம் பெரிதாக இருக்க போகிறது. கையா தட்டி அப்பாவுக்கு. இங்க இருங்க. அவர் தீமையை உண்டு பண்ணி வைக்கல, துக்கத்தை உண்டு பண்ணி வைக்கல, பலவீனத்தை உண்டு பண்ணி வைக்கல, நெருக்கத்தை உண்டு பண்ணி வைக்கல, சமான குலைச்சலை உண்டு பண்ணி வைக்கல, போராட்டத்தை உண்டு பண்ணி வைக்கல. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிறைய நன்மைகளை ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அது பூரா பெரிதாக எவ்வளவு நன்மை. திருப்பி வாசிவா சத்தம் வந்த வசனத்தை. சங்கீதம் 31:19. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு அவர் சொல்றாரு, நன்மைகள் ரொம்ப பெருசா உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. இந்த வருஷம் நல்லா சொல்லுங்கம்மா. இந்த வருஷம் என் குடும்பத்தில் எனக்குன்னு, என் குடும்பத்துக்குன்னு, என் பிள்ளைகளுக்குன்னு நிறைய நன்மைகள். எவ்வளவு இழுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு நன்மை. நன்மை அப்படின்னா கொஞ்சம் தான். நன்மைன்னு இழுத்தீங்கன்னா அவ்வளோ நன்மை. சொல்லுங்க. இந்த வருஷம்
விசுவாசித்து சொல்லணும். இந்த வருஷம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற, உருவாக்கி வச்சிருக்கிற, ஆயத்தமாக வச்சிருக்கிற நன்மைகள் ஏராளமாய், அது ரொம்ப பெருசா இருக்குது. ஒரு நன்மை சொல்லு பார்ப்போம். பாதுகாப்பு ஒரு நன்மை, வேற சகல ஆசை நன்மை. பிரித்து நான் கேட்குறேன். நன்மை இல்லை, பார்க்கப்பட்ட நண்பு இருக்குது. சமாதானம் ஒரு நன்மை, அன்பு ஒரு நன்மை, சந்தோஷம் ஒரு நன்மை, தீங்கு அணுகாதபடி, நெருக்கம் அணுகாதபடி, ஆயுசு நாட்கள் பெருகும்படி. வயசு 80 வயசுனா அது பெருசாக்குறாராம், 100 ஆக்குறாரு. வேற நன்மை தெரியாத உங்களுக்கு? நன்மையை பேசி பழகுங்க. தீமைகளை பேசி, கஷ்டத்தை பேசி, நஷ்டத்தை பேசி, அது முதல் முன்னாடி நிற்குது. நான் என்ன சொல்கிறேன், நன்மைகளை பேசுங்க. எல்லாம் சொல்லுங்க. என் குடும்பத்தில் இந்த வருஷம் சமாதானம் பெருசாக இருக்க போகுது. கல்யாணம் முடிச்ச ஆள் மட்டும் கையை தூக்கு. கல்யாணம் முடிச்ச ஆள் மட்டும் கையை தூக்கு. எல்லாம் சொல்லுங்க. இந்த வருஷம் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் சமாதானம், நன்மை ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க போகுது. சமாதானத்தை வளர்த்தேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், சண்டையெல்லாம் ஓஞ்சி போயிடும். சமாதானம் பெருசாக இருக்க போகுது. சொல்லிட்டீங்களா? அடுத்து இந்த வருஷம் என் குடும்பத்தில் என் பிள்ளைய, எல்லாம் சொல்லுங்கள், இந்த வருஷம் என் பிள்ளைய அறிவிலும் ஞானத்திலும் சுகத்திலும் பெருசாக வளரப்போகுது. அல்லேலூயா. இங்கே இருங்களேன். நன்மைகள் என்னது? நன்மைகள். எல்லாம் சொல்லுங்கள், நன்மைகள். எல்லாம் சொல்லுங்கள், நன்மைகள். ஏம்மா நான் என்ன சொல்கிறேன், நன்மைகளை வாயத்திறந்து பேசுங்கம்மா. தீமைகளை பேசிய கஷ்டமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது, சண்டை வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, காசு இல்லை, கப்படம் இல்லை, வட்டி கட்டி, நொட்டி கட்டி, எல்லாத்தையும் பேசி பேசி இதைத்தான் நிறச்சி வச்சுருக்கீங்க ஃபுல்லாக. இதை தூக்கி ஓரத்தை கட்டணும், நன்மையை பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள். இந்த வருஷம் என் குடும்பம் கொர்நேலி குடும்பம். இந்த வருஷம் என் குடும்பம் யோபு குடும்பம். இந்த வருஷம் என் பிள்ளைகளின் சமானத்தை என் கண்ணு பார்க்க போகுது. தாவீது வர வர விருத்தி அடைஞ்சது போல் என் குடும்பம் இந்த வருஷம் விருத்தி அடைய போகுது. இந்த வருஷம் நகையை அடகு வைக்க மாட்டேன், நகையை வாங்க போகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்கள். இந்த வருஷம் என்னையும் என் குடும்பத்தையும் மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துவார். என் பிள்ளைய அறிவிலும் ஞானத்திலும் வளருவாங்க. என் பிள்ளைகளுக்கு பயமே வராது. அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு எதை பெரிதாக்க போகிறாரு? எல்லாம் சொல்லுங்கள். இந்த வருஷம் என் குடும்பத்தில் அற்புதங்களையும் நன்மைகளையும் அதிசயங்களையும் பெரிதாக்குவார்.